நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. கல்லான இதயத்தை எடுத்துவிடு, இன்னை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழிடு. எம்மை நாங்கள் மறக்கவிடு, எம்மை நாங்கள் மறக்கவிடு. இன்று ஏழையோ நெஞ்சம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம், உம் திருவுள்ளம் நிறைவேற்று. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் இறுதி வெள்ளியை நாம் நினைவு கூறுகின்றோம், சிறப்பிக்கின்றோம். இதனாளில் உண்மை கடவுள் யார், அவருக்கு நாம் எவ்வாறு செவிசாய்க்க வேண்டும் என்ற எண்ணங்களையும் கருத்துக்களையும் இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் பார்க்கின்றோம். நம்மை பொறுத்தவரையில் கடவுள் யார் என்பதை உணராமல் அவருடைய திட்டங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிய முடியாது, அவருக்கு சொந்தமாக முடியாது. எனவே இந்த நாளில் ஆண்டவருக்கு நாம் சொந்தமாக வேண்டும் என்பதை நாம் ஒரு முனைப்போடு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்ப்பதற்கு இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியை நாம் தகுதியுடன் ஒப்புக்கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10-13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது.
படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 30 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசுவின் மேல் எறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகின்றோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய இறுதி வெள்ளியை நாம் சிறப்பிக்கின்றோம். தொடர்ந்து புனித வாரத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய பாடுகளை இன்னும் ஆழமாகவும் அதிகமாகவும் தியானிப்பதற்கு நம்மை இந்த நாட்கள் அழைக்கின்றன. இந்த நாட்களிலுடைய இறை வார்த்தையானது நம்மை இன்னும் ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்து கொள்வதற்கு நம்மை வலியுறுத்துகின்றன. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நம்மை குறிப்பாக உண்மை கடவுள் யார், அவருக்கு நாம் எவ்வாறு செவிசாய்க்க வேண்டும் என்ற ஒரு மைய நோக்கோடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே
ஆண்டவர் இயேசுவுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாதவர்களுக்கும் அவரை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களுக்கும் இடையேயான அந்த ஒரு குழப்பம், பிரச்சனை, ஒரு முரண்பாடு மீண்டும் வளர்வதையே பார்க்க முடிகின்றது. இந்த முரணுக்கும் இந்த பிரச்சனைக்கும் காரணம் என்ன என்பதை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்துவினுடைய ஆழமான எண்ணங்களை, வார்த்தைகளை, கடவுள் அனுபவத்திலிருந்து எழுந்த வார்த்தைகளை எல்லாம் இவர்கள் கேட்கின்றார்கள். அர்ப்பணம் மிகுந்த செயல்களை எல்லாம் பார்க்கின்றார்கள். இறைவனுடைய வார்த்தையை, அவருடைய எண்ணங்களை கேட்கின்றார்கள். அதன் அடிப்படையிலான செயல்களை அவர்கள் பார்க்கின்றார்கள், பணிகளை பார்க்கின்றார்கள். சாதாரண மக்களுக்கு சார்பான பணிகளை பார்க்கின்றார்கள். பாவிகளை மன்னிக்கக்கூடிய பணிகளை பார்க்கின்றார்கள். நோயிற்றோர் குணப்படுத்தப்படுவதை பார்க்கின்றார்கள். இப்படி இந்த உலகுக்கு தேவையான அல்லது தேவையில் இருப்பவர்களுக்கு சார்பான பணிகளை அவர் செய்வதையெல்லாம் பார்க்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுடைய இதயங்கள் மூடியே இருக்கின்றன. ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் இப்படிப்பட்ட ஆழமான சிந்தனைகளையும் அதன் அடிப்படையிலான செயல்பாடுகளையும் அவர்கள் கேட்டும் பார்த்தும் அவர்களுடைய இதயங்கள் ஏன் மூடி இருக்கின்றன என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் விரும்பக்கூடிய கடவுள், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கடவுள், அல்லது கடவுள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணங்களில் வைத்திருக்கின்றார்களே, அப்படிப்பட்ட எண்ணத்தை அவர்கள் களைவதற்கு முன்வரவில்லை, அவர்கள் தயாராக இல்லை என்பதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம். எனவே உண்மை கடவுள் யார் என்பதை அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய பார்வையிலிருந்தும், அவர்களுடைய தேவையிலிருந்தும், அவர்களுடைய பின்னணியிலிருந்தும், சூழல்களிலிருந்தும், அவர்களுடைய வளர்ப்பு முறைகளிலிருந்தும், அவர்களுடைய சட்டத்தின் சமூகத்தின் அடிப்படையிலிருந்தும் கடவுள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டகத்தை அவர்கள் வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். அதை அவர்களால் களைய முடியவில்லை. அதை மறுத்து, அதை உடைத்து, இயேசு கடவுள் என்பவர் யார் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற போது வார்த்தை வழியாக மட்டுமல்ல, செயல்களாலும் அவர்களுக்கு உணர்த்த முற்படுகின்ற போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முரணானது இயேசுவுக்கும் அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இடையேதான் இந்த முரணும் பிரச்சனையும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட கடவுளுக்கு நாம் செவிசாய்க்கின்றோம்? பரிசேயரும் மறைநூல் வல்லுநர்களும் இயேசுவிற்கு செவிசாய்த்தது ஒருபுறம் இருக்கட்டுமானால், நாம் எப்படிப்பட்ட கடவுளுக்கு செவிசாய்க்கின்றோம்? நம்முடைய உள்ளத்தில் உண்மை கடவுள் யார் என்பதை நாம் வளர்த்து வைத்திருக்கின்றோம், உருவாக்கி வைத்திருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளை நம்புகின்றோம் என்று சொல்லக்கூடியது அவரை அறிவது மட்டுமல்ல. அவரை அறிவது என்பது எளிது. அவரை குறித்து நாம் விவிலியத்தில் வாசித்து விடலாம், பல நூல்கள் இருக்கின்றன, அது குறித்து கடவுளை அறிந்து விடலாம். ஆனால் அந்த உண்மை நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது அவரை பற்றிய அறிதல் மட்டுமல்ல, மாறாக அவருக்கு நாம் எப்படி சொந்தமாகின்றோம், அவருக்கு நாம் எப்படி உரிமை மக்களாகின்றோம், அவருக்கு உரிய மக்களாகின்றோம் என்பதில்தான் நம்பிக்கை அடங்கி இருக்கின்றது. நம்முடைய நம்பிக்கை அதுவாகத்தான் இருக்கின்றதா என்பதை எண்ணி பார்ப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவிலே கடவுள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் எவ்வாறு இருக்க வேண்டும்? கடவுள் உடனுக்குடன் தண்டனை கொடுக்க வேண்டும். நமக்கு விருப்பமில்லாதவர்கள், நமக்கு உகந்தவர்களாக இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக கடவுள் செயல்பட வேண்டும். நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கடவுள் உடனடியாக கேட்டு அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். அது உண்மையான தேவைகளா அல்லது போலியான தேவைகளா அல்லது கடவுளுடைய திட்டத்திற்கு உட்பட்டதா இல்லையா என்பதை எண்ணாமல் நாம் அவர் முன்னால் வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல்களை எல்லாம் கடவுள் கேட்டு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ண கட்டுப்பாட்டை நாம் வைத்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் என்பவர் நம்முடைய கட்டுப்பாடுகளுக்கும் நம்முடைய நிபந்தனைகளுக்கும் உட்பட்டவராக இருந்தால் அது உண்மை நம்பிக்கையாக இருக்க முடியாது. மாறாக நாம் நம்பக்கூடிய அல்லது கடவுளை நம்புபவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால்
நாம் கடவுளை அறிய முடியும், கடவுளுக்கு செவிசாய்க்க முடியும், அந்த செவிசாய்க்கக்கூடிய கடவுளுக்கு பதிலையும் சொல்ல முடியும். இப்படிப்பட்ட ஒரு வளையம் அல்லது இப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருந்தது என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, அதுதான் உண்மையான நம்பிக்கையாக இருக்க முடியும். நம்மை பொறுத்தவரையில் நமக்கு எது இயல்பாக இருக்கின்றதோ, எது நமக்கு ஈஸியாக, எது நமக்கு எளிதாக இருக்கின்றதோ, நம்மை கஷ்டப்படுத்தாமல் இருக்கின்றதோ, கடினமான சூழலுக்குள் தள்ளாமல் இது நமக்கு உகந்தது, இதுவே இயல்பாக இருக்கின்றது, கடினப்பட வேண்டாம், நாம் கஷ்டப்பட வேண்டாம் என்ற எண்ண வலயத்திற்குள் நம்மை ஈடுபடுத்துகின்ற போது, மூழ்த்தி கொள்ளுகின்ற போது நாம் எப்படிப்பட்ட கடவுளை பார்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு நமக்கு அந்த சூழல்களை கடவுள் நமக்கு கொடுக்க வேண்டும். எளிய சூழல்களை, இயல்பான சூழல்களை, கஷ்டமில்லாத சூழல்களை, நம்மை ஒரு விதத்தில் சுகமாக வைத்திருக்கக்கூடிய எந்த விதமான அசௌகரியங்களுக்கும் இடம் கொடாமல் நம்மை அப்படியே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நிலையில்தான் கடவுளை நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆங்கிலத்திலே கம்ஃபர்ட் சோன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை, நமக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கிறதோ அந்த நிலைக்குள் நம்மை வைத்து கொண்டு, அப்படி வைப்பதற்கு கடவுள் உதவி செய்கின்றார் என்று சொன்னால் அந்த கடவுளை நாம் நம்புகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, அவற்றையெல்லாம் களைந்து இந்த சூழல்களை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஒரு இடத்திற்கு செல்லுகின்றோம், அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம், ஆனால் அந்த இடத்திலே அமைதி இல்லை. ஆனால் உடனடியாக என்ன செய்யணும்? ஐயையோ, இது நமக்கு ஒத்து வராது என்று சொல்லுகின்றோமா இல்லையா? எனவே நமக்கு ஒத்து வரக்கூடிய நிலையைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம், அது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம், எண்ணுகின்றோம். அது கிடைக்கவில்லை என்றால் நாம் சலிப்படைகின்றோம், நாம் அதற்காக வெறுப்படைகின்றோம். இதுபோன்றுதான் நம்முடைய எண்ணத்தை சற்று மாற்றி சிந்திக்கின்ற போது, இந்த சத்தமான இடத்தில் என்றுமே இருக்கக்கூடிய மனிதர்களை எண்ணி பார்ப்போம். ஒரு உணவு விடுதி என்றாலோ, அல்லது ஒரு படிப்பகம், ஒரு வாசிப்பு சாலை, எந்த இடத்திற்கு சென்றாலும் நாம் எதிர்பார்க்கக்கூடியது நமக்கு அமைதியாக இருந்தால் வாசிக்கலாம், நன்றாக உண்ணலாம் என்று நினைத்து நாம் அதை எதிர்பார்க்கின்றோமே. சற்று மாறாக வேறு யாரோ சத்தமிடுகின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோமே. அன்புமிக்கவர்களே, அங்கே நித்தமும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நிலை என்ன? நாம் சாலையிலே கடந்து செல்லுகின்றோம், சாலையோரத்திலே சாக்கடை நாற்றமடிக்கின்றது, அதை கடந்து செல்லக்கூடிய நமக்கே அதை சகித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அந்த பகுதியிலே ஒருவர் தினமும் ஒரு கடையை வைத்திருக்கின்றார், கடையை நடத்துகின்றார், அல்லது ஒரு ஆட்டோவை நிறுத்தி இருக்கின்றார். அந்த மனிதனுக்கு அந்த நாற்றம் எப்படி இருக்கும்? அவரை பற்றி சிந்திப்பது உண்டா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை பற்றி சிந்திக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தங்களை ஈடுபடுத்தக்கூடிய, கையளிக்கக்கூடிய பிற மனிதர்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும், எண்ணிக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய நிலை எதுவாக இருக்கின்றது? அவர்கள் அமைதியை எதிர்பார்க்கின்றார்களா? நாற்றமில்லாத சூழ்நிலையை எதிர்பார்த்துத்தான் அங்கே நின்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கோடு செயல்படுகின்றாரா என்பதை பார்க்கின்ற போது, நம்மை போன்று இன்னொரு மனிதனும் அதே சூழ்நிலைக்குள் இருக்கின்றான். அவனுக்கு அமைதி இல்லை, அவனுக்கு நல்ல ஒரு சுவாசம் இல்லை, நல்ல காற்று இல்லை என்று பார்க்கின்ற போது, அன்புமிக்கவர்களே, நாம் நம்முடைய அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு வெளியே வர முயலலாம். அப்படி வருகின்ற போது கடவுளிடமிருந்து நாம் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கடவுள் எப்படி நிபந்தனையற்றவராக இருக்கின்றாரோ, நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லையோ, நாம் அவரை நம்ப வேண்டும் என்று மட்டும்தான் நினைக்கின்றாரோ, அல்லது நாம் வைத்திருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் அவர் வைத்திருக்கவில்லையோ, அப்படிப்பட்ட கடவுளை நம்புகின்றோம். அவர் நமக்கு சொல்லக்கூடியவற்றை நாம் கேட்கின்றோம், அதற்கு செவிசாய்க்கின்றோம். அப்படி செவிசாய்த்த பின்பு அதற்கு பதில் கொடுக்கின்றோம், செயல்படுகின்றோம் என்பதை நாம் உணர வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பரிசேயருக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இருந்த அந்த கண்ணோட்டம், இயேசுவை எப்படி பார்த்தார்கள்? கடவுளை இவன் பழித்துரைக்கின்றான் என்று பார்த்தார்கள். ஏனென்று சொன்னால், தன்னை கடவுளுக்கு இணையாக்குகின்றான் என்பதுதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அவர் அப்படி செயல்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய பாடுகளை மீண்டும் தொடர்ந்து ஆழமாக தியானிப்பதற்கு நம்மை தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களில் நாம் கடவுள் யார் என்பதையும், அந்த கடவுளுக்கு தொடர்ந்து நாம் செவி கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு
அவருக்கு கவனமாக செவி கொடுக்கின்றோமோ, அவருடைய குரலை கேட்கின்றோமோ, அந்த அளவிற்கு நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு பதில் கொடுப்போம். வார்த்தையால் மட்டுமல்ல, செயல்களால். ஆண்டவருடைய ஆசீர் தொடர்ந்து நம்மோடு இருக்கட்டும். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உனக்காக நான் தந்தேன் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி, உனக்காக நான் தந்தேன் இறைவா, இது ஏற்று உனதாக மாற்றி அருட்பணியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா, எனக்காக நீ தந்த வாழ்வை ஏந்தி, உனக்காக நான் தந்தேன் இறைவா. சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர், மனதை மேலே எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்கள் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோரும்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்தோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா,
ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அத்திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும்
உம்மை புகழச் செய்யும். ஆ, ஆமென். ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. கலங்குகிறேன், மனம் குழம்புகிறேன், மன அமைதி தாருமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.